அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே பழந்தமிழ் மக்களுடைய எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை, வரலாறு, வாழ்க்கை முறை இதெல்லாம் எடுத்து இயம்புவதாக இருந்தாலும் அவர்களுடைய அறிவியல் சிந்தனைகளும் பரவி கிடப்பதை நம்மளால் காண முடியுது. அறிவினுடைய மலர்ச்சியே அறிவியல். அதாவது தமிழ் இலக்கியங்களில் அணு இயல் அறிவு, மருத்துவ அறிவு, உயிரியல் அறிவு, வானியல் அறிவு இது சார்ந்த கருத்துக்கள் நிறைந்து காணப்படுது. ஆனால் காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த பழந்தமிழ் மக்கள் உலகியல் பார்வை உடையவர்களாகவும் வாழ்ந்திருக்காங்க. ஆதி காலம் முதலே அறிவியல் தொழில்நுட்ப திறன்களை வளர்த்து வந்திருக்காங்க. அணுவியல் அறிவு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தமிழ் இலக்கியங்கள் வெறும் ரசனைக்கு மட்டும் உரியதாக இல்லாமல் அனுபவமும் அறிவியலும் கலந்த படைப்புகளாகவே உருவாக்கப்பட்டிருக்கு. அன்றைய தமிழர்கள் கண்ட கனவுகள் தான் இன்றைய நிஜங்களாக உருவாகி வருகின்றன. பழந்தமிழர்களுடைய வாழ்க்கையே இன்று நம் வாழ்வினுடைய அறிவியல் வளர்ச்சியின் ஆணிவேராக அமைஞ்சிருக்கு. இதை தமிழ் இலக்கியங்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன. கண்களால் காண இயலாதவை அணுக்கள். அந்த அணுக்களை உடைக்க இயலும் என்பது பழந்தமிழ் மக்களுடைய கண்டுபிடிப்பு. அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு திருவள்ளுவ மாலை எடுத்துரைக்குது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஔவையார் கூட கண்ணுக்கு புலப்படாத அணுக்களை பிளந்திட முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலேருந்து பழந்தமிழர்கள் அணுவியல் அறிவு உடையவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது புலப்படுது. இடையின்றி அணுக்கள் எல்லாம் சுற்றும் என இயல் நூலார் இசைத்தல் கேட்டோம். இது பாரதியார் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள். அணுக்கள் எல்லாமே இடைவிடாமல் சுழல்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய இயல் நூல் வல்லுநர்களுடைய கருத்துக்களை பாரதியாருடைய பாடல்களில் காணப்படுவதிலிருந்து தமிழர்களுடைய அணுவியல் அறிவை நாம் தெரிஞ்சுக்க முடியுது. மருத்துவ அறிவுன்னு பார்த்தோன்னா, மருத்துவத்தில் நுண்ணுயிர் கண்டுபிடிப்பு, நோய் கண்டுபிடிப்பு, மருத்துவ ஆய்வு, அறுவை சிகிச்சை முறை இதில் பயன்படுத்தக்கூடிய புதிய புதிய கருவிகள் இது எல்லாமே அறிவியலுடைய ஆக்கங்கள் தான். அதுபோல் கருத்தடை, செயற்கை கருத்தரித்தல், நோய் தடுப்பு இது எல்லாத்துலேயுமே அறிவியலுடைய பங்கு ரொம்ப அளப்பரியது. இது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் அறுவை அப்படிங்கிற புதிய முறையையும் இந்த உலகிற்கு மருத்துவ அறிவு வழங்கியிருக்கு. பழுதுபட்ட ஒரு உறுப்பை எடுத்துட்டு வேறொரு உறுப்பை பொருத்துதல் அப்படிங்கிறது இன்றைய மருத்துவ உலகில் மிகப்பெரிய சாதனையாக இருந்தாலும், மருத்துவ வளர்ச்சி இல்லாத காலத்தில் இது போல் ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பெரிய புராணத்திலேருந்து பார்க்க முடியுது. சிவபெருமானின் மீது மிகுதியான பற்று கொண்ட கண்ணப்பன் ஒரு நாள் சிவபெருமானின் கண்ணில் இருந்து ரத்தம் வழிகிறத பார்க்குறான். உடனே மூலிகைகளை கொண்டு வந்து பிழிஞ்சு அந்த சாறு எடுத்து கண்ணில் விடுறான். அந்த ரத்தம் நிற்கலை. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் தன்னுடைய கண்ணை தோண்டி சிவபெருமானுடைய கண்ணில் வச்சு அந்த ரத்தம் நிற்கிறத பார்க்குறான். இதற்கு இனி என் கண் அம்பால் இடர்ந்த பின் எந்த யார் கண் அதற்கு இது மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் என்று இது பெரிய புராணத்தில் குறிப்பிடக்கூடிய கருத்து. இன்றைக்கி கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பிறருடைய கண்ணை வச்சு அறுவை சிகிச்சை செஞ்சு பார்வை பெற வைக்கக்கூடிய மருத்துவ அறிவினை மிக எளிமையாக இந்த கண்ணப்பர் கதை மூலம் நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அறிவியல் உலகில் மிக அரிய சாதனை அறுவை சிகிச்சை தான். போரில் வெட்டுப்பட்ட உடலை வெள்ளூசி கொண்டு தைச்ச மருத்துவ செயலை நம்மளால் 10 பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுபோல் புறநானூற்று பாடல் ஒன்று சொல்லுது பாருங்கள். செருவா உலக்கி குருதியோட்டி கதுவாய் போகிய துதிவாய் யொக்கமொடு பஞ்சியும் கலையா புன்னர். இது என்ன பாடலில் விளக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வெட்டுப்பட்டு கிழிஞ்சு கிடந்த உடலினுடைய தசைகளை தச்சு அதுக்கு மருந்து போட்டு பஞ்சு வச்சு கட்டி சிகிச்சை அளிச்சிருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது அறிவியல் வளர்ச்சி இல்லாத சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆனால் மருத்துவ அறிவினை உடையவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. உயிரியல் அறிவு பற்றி பார்க்கும்போது
மருத்துவ படிப்புகளும் செய்முறை பயிற்சிகளும் இல்லாத பழந்தமிழகத்தில் சித்தர்களும் சித்த வைத்தியர்களும் வாழ்ந்திருக்காங்க. மாதா உதிரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதிரம் சலமிகில் மூங்கையாம், மாதா உதிரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதிரத்தில் வைத்த குளவிக்கே அப்படின்னு திருமந்திர பாடல் எடுத்துரைக்குது. இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாயினுடைய உதிரத்தில் மலம் மிகுந்திருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை மந்த புத்தி உடையதாக இருக்குமா, நீர் மிகுதியாக இருந்தால் ஊமையாக பிறக்குமா, மலமும் நீரும் மிகுதியாக இருந்தால் குருடாக பிறக்கும் அப்படின்னு அறிவியல் வளர்ச்சி அடைவதற்கு முன்பே கூறியிருப்பது நமக்கு வியப்புக்குரியதாக இருக்குது. அடுத்து வானியல் அறிவு பற்றி பார்க்கும்போது, வான்வெளியில் உள்ள வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய 27 ராசிகள், 9 கோள்கள், 7 நாட்கள், விண்மீன்கள், இதனுடைய இயல்புகளை பழந்தமிழர்கள் நன்கு அறிந்திருந்திருக்காங்க. கோள்களுடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டறியக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இருந்திருக்கு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு புறநானூற்று பாடல் சொல்லுது. இதில் என்ன கருத்து அப்படின்னா, வானியல் மாற்றங்கள், மழை பெய்யக்கூடிய நிலை, வால் நட்சத்திரம் தோன்றக்கூடிய தன்மை, மழை வளம் குறித்த அறிவு, காற்று மண்டலத்தினுடைய தன்மை, இதை எல்லாத்தையும் அறிந்தவர்களாக இந்த பழந்தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. நிறைவாக பழந்தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இன்றைய அறிவியல் உணர்வினை அவர்கள் வாழ்ந்த காலத்தில், அதாவது பழங்காலத்திலேயே அறிந்து தம் வாழ்வோடு கலந்து செயல்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கணித அறிவு, விண்ணியல் அறிவு, ஆன்மீக அறிவும் அவங்க பெற்று வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு தமிழ் இலக்கியங்களில் காண கிடைக்கின்ற பல செய்திகள் நமக்கு எடுத்துரைக்குது. இது நம் மொழிக்கும் நமக்கும் பெருமையை சேர்ப்பதாக அமைந்திருக்கு. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.